பெரும்பாவங்களோட சம்பந்தப்பட்ட அடுத்த செய்தியை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜுஇல காதியன் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஒருவர் காதியாக நியமிக்கப்பட்டு, மன் ஜுஇல காதியன் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஒருவர் காதியாக, அதாவது நீதி வழங்குகின்றவராக நியமிக்கப்பட்டு அவர் தீர்ப்பு அப்படி நியமிக்கப்பட்டாலேயே ஃபக்கஅன்னமா ذُبِحَ بِغَيْرِ سِكِّينٍ, ஃபக்கஅன்னமா ذُبِحَ அவர் அறுக்கப்பட்டதுக்கு சமம். பிகைரி சிக்கீன், கத்தி இல்லாம அறுக்கப்பட்டதுக்கு சமம் என்பதற்கு இரண்டு விளக்கம் சொல்றாங்க. ஒன்று பயங்கரமான கொலை, அதனது பயங்கரமான கொலை, என்ன முறையானதை கொண்டு அறுக்காது. இன்னொரு சொல்றாங்க இல்ல, குற்றுயிரும் குலவுயிரும் ஆகிக்கிறது. பிகைரி கத்தி இல்லாத ஏதாவது ஒன்று கிடையாது அப்படின்னு எடுத்து அறுத்தானே எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சி அறுப்புன கத்தி இல்லை எப்படி இருக்கும்? அதுக்கு வேதனை. முறையா அறுக்கிற ஒரு இது இல்லை, ஏதாவது ஒன்றை பிடிச்சி அறுப்புமன்னு அறுத்தா அது என்னது இந்த நிலைமைக்கு என்ன செய்யும்? மாறும். அப்படின்னா அவர் இறக்கவும் இல்லை வாழவும் இல்லை, நடுவில் நிற்கிற மாதிரி. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு, அதாவது செய்தியை இமாம் தஹபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு ஆலம். இது சம்பந்தம், இந்த ஹதீஸுடைய நிலை சம்பந்தமாக எனக்கு என்ன செய்யலை, எதுன்னு விளங்கலை, சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்கணும். இமாம் தஹபி இது சம்பந்தமாக அவர் என்ன செய்யலை, எந்த குறிப்பும் இதில் சொல்லவில்லை. கீழே இவர் என்ன செய்யலை, எந்த குறிப்பும் இதில் சொல்லவில்லை. ஏன்னா ஹதீஸுடைய தரம் மிக முக்கியம். ஒரு செய்தியை சொல்லக்குள்ள நல்லா இருக்கும், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாண்டு நிரூபணமாகுவது மிக முக்கியம். அடுத்ததாக இந்த ஹதீஸை கொண்டு வராரு. அது இதை சித்தஹதல் ஹாக்கிம் வந்து என்ன ஆய்வு செய்து ஒரு விஷயத்தில் தவறு செய்தார்னு சொன்னால் அவருக்கு ஒரு கூலி, அதுக்கடுத்து என்னது அவர் வந்து அதை சரியாக அடைஞ்சான்னா அவருக்கு 2 கூலி. இதுக்கு வந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொன்னால், ஒருவர் முழுமையான அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். அந்த சப்ஜெக்டில் முழுமையான அறிவு பெற்றவராக அதற்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, அது சம்பந்தமான ஆய்வு அவர் நடத்தி இருக்க வேண்டும். டோட்டலாக அது சம்பந்தமான ஆய்வை அவர் நடத்தி இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒப்பிட்டு யோசித்து இந்த மாதிரி, அதாவது எல்லா விதமான அலசி ஆய்வு செய்து இருக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எல்லாம் இருக்கும், ஒப்பிட தெரியாத கொஞ்சம் பேர் இருப்பாங்க, விளங்கிட்டா? இந்த மாதிரி இல்லாதவர்கள் யாரும் இதுக்குள்ள போனால் அத்தனை பேரை இதுக்குள்ள என்ன செய்வாங்க, இந்த குற்றம் செய்து பாவத்துக்குள்ள வருவாங்க. இந்த ஹதீஸுக்குள்ள வர மாட்டாங்க. இந்த ஹதீஸுக்குள்ள வராமல் அடுத்த சைடு போயிடுவாங்க. யார் இதுக்குள்ள வருவாங்கன்னா இந்த 3 என்ன செய்யணும், அவர்கிட்ட இல்மு, அது சம்பந்தமான ஆய்வை முடிச்சு, அதே நேரம் இது சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய, உதாரணமாக உணர்வு ரீதியாக பாதிப்புகள் எல்லாம், உதாரணமாக அபூ தர் அல்-கிஃபாரி பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் வந்து என்ன செய்ய வேணாம், 2 பேருக்கு இடத்துல தீர்ப்பு சொல்ல வேணாம், அறிவில்லாமல் இல்லை ஆய்வில்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட ஆத்திஃபியத், உணர்வியல் இதுகள், அந்த அதுக்கு சார்பாக நிற்கக்கூடிய அந்த இது இருந்தது. அழுதா அதுக்கு சார்பாக என்ன செஞ்சிருவார், நின்றுவார். இறக்கமாக உள்ளவனுக்கு சார்பாக என்ன செய்வாங்க, நின்றுவாங்க. இலகிய மனம் இருக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். அவர் தான் அங்கே இருக்கணும். இல்லாட்டி குற்றவாளி அழுதுருவான். பெரும்பாலும் என்னது, குற்றவாளி அழாம இருந்து குற்றம் செஞ்சவன் என்ன செஞ்சிருவான், ஓண்டு அழுதுருவான்னு வைங்களே, இவன் தான் உண்மையில நல்லவனாய்ப்பான். என்னது, தீர்ப்பு வழங்கினா அவன் பாதிச்சிருவான். சில குற்றவாளிகளுக்கு சிரிக்கவே தெரியாம இருக்கும், குற்றம் செய்யாதவனுக்கு. அவன் இப்படியே இருந்துட்டு இவனை பார்த்தா ஏற்கனவே பல குற்றம் செஞ்ச மாதிரி இருக்கின்ற மாதிரி என்னது, தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. பார்வையை வச்செல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது. அறிவிக்கணும், ஆய்விக்கணும், ஒப்புற திறமை இருக்கணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்வதை நாங்கள் என்ன பார்க்கிறோம். அதனால இந்த ஹதீஸை கொண்டு வர. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி கொண்டு வராருன்னா, அது மிக முக்கியம். என்னன்னா, அதுக்கு முந்தைய ஒரு விளக்கம் சொல்றாரு. وَإِذَا اجْتَمَعَ فِي الْقَاضِي قِلَّةُ عِلْمٍ وَإِذَا اجْتَمَعَ فِي الْقَاضِي قِلَّةُ عِلْمٍ காதியில கில்லத்து இல்ம், அறிவு குறைபாடும், வசூஉ கஸ்த் கெட்ட நோக்கமும், வ அஹ்லாகுன் ஸாயிரா மோசமான குணங்களும், வ கில்லத்து வரா பேணுதல் குறைவும் சேர்ந்தால் ஃபக்கத் தம்மத் ஹஸாரத்துஹு நஷ்டம் முழுமையாகிவிட்டது. நாங்கள் அவர் எப்படி சொல்றாருன்னா, ஃபக்கத் தம்மத் ஹஸாரத்துஹு பேணுதலும் குறைவு, அதே நேரத்தில் அஹ்லாகுன் ஸாயிரா மோசமான குணங்கள், வசூஉ கஸ்த் கெட்ட நோக்கம், கில்லத்து இல்ம் அறிவு குறைபாடு எல்லாம் சேர்ந்து ஒத்தன்ட்ட இருக்குது. இவர் ஆய்வு நடத்தினா தம்மத் ஹஸாரத்துஹு நஷ்டம் முழுமையாகிவிட்ட, அவர் நிச்சயமாக நரகம். அதில் வந்து இறைவனுடைய என்னது எந்த விதமான தாராளம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என்ன, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாவியாக இருப்பார். வஜப் அலைஹி அய்யஸில நஃப்ஸஹு அவரது கடமை தன்னை தான் விடுவித்துக் கொள்வது. கலால இருந்து அவர் உணர்றாரு, இது வந்து வேணுமெண்டே செய்யணும் இல்லை, என்கிட்ட பேணுதல் இல்லை, எனக்கு விளங்குது, என்கிட்ட வந்து சரியான ஒரு ஆய்வு திறமை இல்லை, நான் நிறைய அறிவில்லாமல் இருக்கிறேன், நிறைய நான் வந்து என்ன செய்கிறேன், சங்கடத்துக்குள்ளாய் தீர்ப்பு வழங்க பார்க்குறேன். அவரே முதல்ல என்ன செய்யணும், ஐயா அஸில நஃப்ஸஹு தன்னை விடுவிச்சுக்கணும். அதுலேருந்து
நீதிமன்றம் எனக்கு வாணாம், நீதி எனக்கு வானான்னு சொல்லணும். வயுபாதிர பில் ஹலாசி மினன்னார், அவசரப்படணும். பத்ரி வணங்கிட்டா. வயுபாதிர பில் ஹலாசி மினன்னார், நரகத்தில் இருந்து வெளியாகுவதற்கு, நரகத்தில் இருந்து நரகத்துக்குரிய அந்த செயலிலிருந்து வெளியாகுவதற்கு என்ன செய்யணும், அவர் அவசரப்பட வேண்டும் அப்படி என்றார். அடுத்தாக இதிலே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார் பொருத்தமான இடத்துல. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லஅனத்துல்லாஹி அலர் ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பவர் லஞ்சம் வாங்குவோர் இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. லஞ்சத்திலேயே மிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தீர்ப்பு வழங்குறதுல உள்ள லஞ்சம் தான். அங்கே நீதிபதியை கரெக்ட் பண்ணுறது. இதே லஞ்சம் யாரையும் குறிக்குன்னா லோயருக்கு கொடுக்குறோமே, அதுவும் லஞ்சம் தான். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி அது லஞ்சம்னு சொன்னால், நல்லா விளங்குது நம்ம குற்றவாளி, நம்மளுக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டு லோயருக்கு வந்து கொடுத்து எப்படியா கரெக்ட் பண்ணி அவன்கிட்ட உண்மையை சொல்லி, லோயர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுவாங்களே, அப்படி போய் அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி நான் தான் குற்றவாளின்னு சொல்லிடுறது. இவன் புரிஞ்சுக்கொள்ளணும், ஏமாத்துக்காரன் ஒன்று சேர்ந்தா இன்னொரு ஏமாத்துக்காரன் பக்கத்தில் வருவான். இவர் வந்து லோயர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இதான் சப்ஜெக்ட்னு சொல்லி 1 லட்சம் கொடுத்து, அவன் அங்கே இவன் கொடுத்து தான் இருப்பான், அவனுக்கு தெரியும் தானே சரியான பாதையில் உள்ளவன். அவன் ஒரு 4 லட்சத்தை கொடுத்து இந்த லோயருக்கு நீ இந்த 2 லட்சத்தை கொடுத்துரு, சரியா அப்படி என்னன்னா இந்த 1 லட்சம் செஞ்சுட்டு போயிரு, இந்த 1 லட்சம் சரி வரா, நான் நீதியாக தான் தீர்ப்பு வழங்க வேண்டுவான். யாரு அந்த சைட்டில் உள்ளவன் சொல்லிடுவான், நான் நீதியாக தான் என்ன செய்வேன், தீர்ப்பு வழங்குவேன். இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வெறுமனே மறுமை தண்டனை மட்டும்தான் நினைக்கக்கூடாது. நம்ம இதில் மறுமை தண்டனை மட்டும்தானே கிடைக்கும், மறுமை தண்டனை மட்டும்தான் கிடைக்க போனால் முதலாம் மறுமை தண்டனை எப்படின்னு விளங்கிக்கலன்னு. மறுமை தண்டனைண்டா அது உலக தண்டனை அல்ல, அது மிகப்பெரிய உச்சகட்டம், நமது வாழ்க்கையை அழிச்சு விடக்கூடிய ஒரு இடம். சரி, உனக்கு ஈமான் குறைபாடாக அது வெறுமனே மறுமை தண்டனை அப்படின்னு ஒரு குறைபாடை நீ நினைச்சிட்டான்னு வை, இந்த உலகத்திலே உனக்கு இருக்குது. நீ ஏமாத்து வேலை செஞ்சுட்டேன் வை, இந்த வேலைகள் என்ன செய்யும், உனக்கு எதிராகவே இறைவன் இந்த உலகத்தில் செட் பண்ணி. அப்படி எத்தனையோ வழக்கு என்ன செய்யுது, திசை மாறி போனதை நம்ம பார்த்திருக்கிறோம். அது எப்படி நான் நல்லா பேசிட்டு இருந்தா 2 வழக்கு வரைக்கும், மற்றபடி நீதியானலாம் மாறிட்டான்னு பார்த்தீங்கன்னா அங்களால் என்னது எல்லாம் வந்துட்டு பேசி முடிச்சிருப்பான். அன்புள்ள சகோதரர்களே, லஞ்சம் கொடுத்தல் வாங்குதல் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக கண்டிக்கப்பட்ட மிக மோசமான பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.